திருமாவளவனுடைய பேச்சுல முரண்பாடு தெரியுதா இல்ல யதார்த்தத்தை அவர் பிரதிபலிக்கிறாரா? சார், முரண்பாடு என்பதை தாண்டி சில வியூகங்கள் வகுக்கிறார் திருமாவளவன் அவர்கள். அந்த யதார்த்தமாகவும் அது இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள்ல பிரதானமான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப விசிக 2 இடங்களில் மட்டும்தான் ஜெயித்திருந்தாலும் ஆட்சிக்கு பின்பு கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பின்பு தாவேகா ஆட்சிக்கு பக்கபலமாக இன்றைக்கு இருக்கிறாங்க. சோ அப்ப இது எல்லாவற்றையும் கடந்து இந்தியா கூட்டணியிலே முதல்ல தாவேகா இல்ல. நீங்க அடுத்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி இந்தியா கூட்டணியுடைய முகமாகத்தான் இருக்கணும். அந்த இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திலே கலந்து கொண்ட திருமாவளவன் அவர்கள் திமுக தரப்பிற்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து அவர் அங்கேயே பேசிட்டார். அப்ப அன்றிலிருந்தே அவர் இதை நம்ம முரண்பாடுன்னு சொல்லிவிட முடியாது. கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்ற அந்த இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திலேயே அவர் திமுகவுக்கு ஆதரவாக அங்கேயே குரல் கொடுத்திருக்கிறார். அப்ப அங்கிருந்தே அந்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை அங்கிருந்தே தொடர்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது மிக முக்கியம், அதுவே முரண்பாடு வியூகங்கள் அவர் வகுக்கிறார். ரொம்ப முக்கியம் வியூகங்கள் பத்தி பேசுறது. அதுல அதுவே திமுகவோடும் இணக்கமா இருக்கணும், தாவேகாவோடும் இணக்கமா இருக்கணும். இல்ல தாவேகாவில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் திமுகவுக்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகளை தயார் நிலையில வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு பேசுறதே முரண்பாடு தானே? அப்படிதானே அந்த துணி தெரியுது அவர் பேச்சுல. இல்ல, அந்த பேச்சினுடைய துணில தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்களுக்கு இரட்டை எதிரிகள் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து முன்வைக்கக்கூடியது. ஒன்று பாஜக, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாஜக எதிர்ப்புல இன்னமும் வீரியமான செயல்பாடு எதையுமே தமிழக வெற்றி கழகம் காட்டல. அப்ப நீங்க ஒரு கட்சியினுடைய நோக்கம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பது மட்டும் இல்ல, அந்த கட்சியினுடைய கொள்கை செயல் திட்டங்களின் வழியாக இலக்கை அடைவது. அப்ப கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுடைய இலக்குல பாஜக இல்லாத ஒரு அணி. ஆனா இவர்கள் பாஜகவை வீரியமாக எதிர்க்க மாட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, பாமக இடம்பெறும் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று சொன்னது. ஆனா பாமக இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய சமூக நீதி கணக்கெடுப்பை பாராட்டுறாங்க. கிட்டத்தட்ட புஷி ஆனந்த் அவர்களை போய் சந்திக்கிறார். புஷி ஆனந்த் அவர்களே அன்புமணி அவர்கள் சந்திக்கிற பொழுது புஷி ஆனந்த் அவரோட இருக்கையில கூட இருக்க மாட்டேங்கிறார். அப்ப இதையெல்லாம் வைத்து விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை 2 தான், பாமகவுக்கு 4. அப்ப இது மாதிரி ஏதாவது கணக்குகள் எதிர்காலத்தில் மாறிவிடுமோ என்கிற ஒரு சூழலும் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அவர் திமுகவை அவர் நிராகரிப்பு செய்யாம இன்னமுமே அதனுடைய நட்பு உறவு தொடர்கிறது அப்படிங்கிறது பின்னாடி 2 கணக்குகள் அவருக்கு இருக்கு சார். ஒன்று, மிக முக்கியமா படையூர் பாபு போன்றவர்களை திமுக இணைத்துக் கொண்டது. அப்ப இணைத்துக் கொள்றப்ப திருமாவளவன் அவர்களுக்கு என்ன தோன்றும்னா, நீங்க காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி, அவர்கள் ஒரு முடிவு எடுக்கலாம், அந்த முடிவுபடி செயல்படலாம். நீங்க தமிழ்நாட்டுல மதிமுக ஒரு முடிவு எடுத்தாங்க, அவரோடு இருந்த 2 எம்எல்ஏக்கள் எங்க போனாங்க? இன்னைக்கு அவர்கள் இன்றைக்கு திமுகவில் தான் நாங்க இருக்கிறோம், நாங்க உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிட்டோம் என்று அவர்கள் வைகோ அவர்களை விட்டே நகர்ந்துட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட விசிக என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அது கட்சியை கட்டக்கோப்பாக கொண்டு செல்றதுலயும் ஒரு பெரிய ஆதிக்கம் அவர் செலுத்த வேண்டி இருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பனையூர் பாபு போன்றவர்கள் இணைந்துட்டாங்க, இதன் மூலமாக இதை போன்றே நம்ம தொடர்ச்சியாக தாவேகா பக்கமே நகர்ந்துட்டா இங்க உள்ளுக்குள்ள ஒரு நீண்டகால உறவு இல்ல சார். கிட்டத்தட்ட 2017 இருந்து தொடரக்கூடிய கூட்டணி, அந்த உறவு என்பது திமுக விசிக உறவு என்பது எப்படி கிரவுண்ட்ல ஜெல்லாகாம இருந்துச்சோ அது மாதிரி ஜெல்லான அலைன்ஸ் இருந்துட்டு, அப்ப அவர்கள ஒரு பிரிவினர் இன்னைக்கும் விசிகால இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒரு பெரும்பகுதி பேர் திமுகவோடு இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அலைன்ஸை முற்றா நம்ம புறக்கணித்து விட்டால் அல்லது கட் செஞ்சுட்டா, அவர்கள் ஒருவேளை திமுக அடுத்தடுத்து இணைப்பு விழாக்கள் நடந்துருச்சுன்னா அது விசிகாவினுடைய நிரந்தர எதிர்காலத்தையே அது பாதிக்கும்னு அவர் கணக்கு போட்டுக்கலாம், வியூகம் வகுக்கலாம். இது எல்லாவற்றையும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா அவர் அதை எல்லாவற்றையும் புறச்சூழல்களையும் கொஞ்சம் உள்வாங்கிதான் இந்த முடிவுகள்ல தொடர்ந்து பேசுகிறார். அது நமக்கு முரண்பாடாக தோன்றினாலும் அரசியல் கட்சியினுடைய வியூகமாக அவர் அதை எதிர்கொள்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப திமுகவை முற்றாக பகைத்து விட்டு நிற்கிறப்ப இல்ல, திமுக கிட்ட நட்பு பாராட்டுற மாதிரி அவர் பேச தொடங்கினாலே தாவேகா கிட்ட இருந்து தள்ளி நிக்க வேண்டியது வந்துரும்ல. அது தெரிஞ்சுதான் திருமாவளவன் பேசுறாரா? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இவருடைய ஆதரவால அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு களச்சூழல். நாளைக்கு ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் உள்ளுக்குள்ள வந்தாதான் விசிகாவுக்கு சிக்கல் அல்லது இடைத்தேர்தல் நடக்கணும். இடைத்தேர்தல் நடந்து இந்த பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை என்கிற அளவுக்கு ராஜினாமாக்கள் நடக்கணும், அதன் வழியே இடைத்தேர்தல்கள் நடக்கணும். அவ கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 4-5 மாதங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் ஆடுற ஆட்டம் பாதுகாப்பான ஆட்டம் தான். நீங்க அதான் நான் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பனையூர் பாபு அவர்களை இணைத்ததை போல அவர் அதை தான் வருத்தப்பட்டு சொல்றாரு. நாங்க அந்த கூட்டணியில தான் இருந்தோம், ஆனா அவர்கள் அதற்கு முன்பு அந்த இணைப்பு விழாவை நடத்துறாங்க, அதுக்கு ஏன் திமுகவிலிருந்து இவ்வளவு பேர் வரணும்னு கேட்கறதன் வழியா அதனுடைய உள்ளரசியல் எப்படி நான் உள்வாய்க்கிறேன்னா, கிட்டத்தட்ட இதே போன்று வேறு இணைப்பு விழாக்கள் நடந்து அதிருப்தியாளர்கள் பல பேர் விசிகாவில் இருந்து நகர்ந்து திமுக பக்கம் போயிட்டாங்கன்னா, நீங்க ஏற்கனவே தாவேக்காவிடம் தான் ஓட்டு வங்கி இழந்திருக்கு.
திருமாவளவன் அவர்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுல அதிகமான பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளை தாவேக்கா தான் இந்த தேர்தலில் வாங்கியிருக்கு. அப்ப ஏற்கனவே அவர்கள்ட்ட ஓட்டு வங்கியை இழந்து நிர்வாகிகளை திமுக இழந்துட்டா இரட்டை சிக்கல் வந்துடும். நீங்க முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்களை திமுக இணைத்ததே அவருக்கு இவ்வளவு பதட்டம் வருகிறது. அதிமுக 5-6 எம்எல்ஏக்கள் வேற வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடமும் அவர்களுக்கு கேள்விக்குறியாகுது, இரட்டை கேள்விக்குறியாகுது. ஒன்று எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரவையிடம் எத்தனை காலம் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கலாம். இன்னொன்று பாமகவிடம் காட்டக்கூடிய சிநேகம், அந்த சிநேகத்தினுடைய வெளிப்பாடாக இதாக பயன்படுத்தலாம்ங்கிற ஒன்று. மூன்றாவது மிக முக்கியமா சார், இதுல இன்னொரு முக்கியமான கோணம் நான் என்ன பாக்குறேன்னா, காங்கிரஸ் ஒரு ஆட்டம் ஆடுறாங்களா சார் தேர்தலுக்கு முன்பு. அதாவது கிட்டத்தட்ட டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தாங்க, இருந்துகிட்டே டிவிகேக்கு ஓட்டு வங்கி இருக்குன்னு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுவாங்க, மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் பேசுவாங்க. இப்ப அதே நிலைப்பாடை திருமாவளவன் போன்றவர்கள் பேசுகிற வழியா, அதாவது திமுகவோட ஒரு நட்புறவு இருக்குன்னு பேசுற வழியா அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை பாமகவோ அதுவரை இடைத்தேர்தலோ நடக்காமல் இருந்தா இந்த ஆட்சிக்கு மைய புள்ளியாக விசிகாவினுடைய ஆதரவும் தேவை என்கிற அடிப்படையில அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இவர்கள் கணிசமான எண்ணிக்கையை கேட்க முடியும்ல. திருமாவளவன் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் அதெல்லாம் சகித்து கொண்டு தாவேக்காவிலேயே அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கு தாவேக்கா தயாராக தான் இருக்கா? இல்ல, தாவேக்கா நிச்சயமா அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனா காலம் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு 4-5 மாதங்கள் கொடுக்குது இல்ல சார். நீங்க இடைத்தேர்தல்ல இவர்கள் மொத்தமாக ஜெயிக்கணும், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இந்த பக்கம் நகரணும். அதுலயும் இன்னொரு கணக்கு இருக்கு. இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு இருக்கிறார்களோ அதை ஒட்டியே எனது நிலைப்பாடு இருக்கும்னு தொடர்ந்து பேசுகிறார் திருமாவளவன் அவர்கள். அப்ப திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கொடுக்கலைன்னா அது 2 பட்டு இல்லையே, அந்த எண்ணிக்கை 6ஆக மாறிவிடுமே. நீங்க இடதுசாரிகள் இவருக்கு ஆதரவு கொடுத்ததுனாலதான் இவரும் கொடுத்தார். தாவேக்காவினுடைய ஆதரவு கூட்டத்தில் இடதுசாரிகள் கலந்து கொள்ளவே இல்லையே. எதுவாக இருந்தாலும் திருமாவளவன் அவர்களுடைய எண்ணிக்கை 2 என்பதாக ஆட்டத்தை தொடங்கல, 6 என்கிற எண்ணிக்கையில தான் அவரும் ஆடுகிறார். பாமக தாவேக்கா அந்த நெருக்கம்ங்கிறது அவங்க அமைச்சரவைக்குள்ள கொண்டு வரணும்ன்ற அந்த முனைப்போடு காட்டக்கூடிய நெருக்கமா, இல்ல திருமாவளவனுக்கு செக் வைக்கணுங்கிறதுனால இந்த சந்திப்புகள்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுதா? திருமாவளவன் அவர்களுக்கான செக்கான மட்டும்தான் இது பண்றாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஜீவானே சொல்ற எண்ணிக்கை என்பது தாவேக்காக்கு முக்கியம், அதுல சந்தேகம் இல்லை. அப்படி அவர்கள் எண்ணிக்கை மட்டும்தான் முக்கியம் நினைத்திருந்தா தேர்தலுக்கு முன்பே பாமகவை அணுகியிருக்கலாம். பாமக வந்திருக்குமே இந்த தேர்தல் நேரத்திலேயே அந்த தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழலையே பாமகவை அவர்கள் அணுகியிருக்க முடியும். நீங்க அதிமுகவில் கூட அவர்கள் ஒரு பிரிவை தான் அணுகினாங்க, ஆனா பாமகவை அணுகல. 2016 பாமக தனித்து போட்டிட்ட போதே 5% ஓட்டக்கார் இல்ல. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு உடனே அணுகிறதுல பாமகவை தாவேக்காவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க மதச்சார்பற்ற கூட்டணியை கட்டமைக்கிறோம்னு சொல்லிட்டீங்க, அப்பதான் இடதுசாரிகள் உள்ள வராங்க, அப்பதான் ஐயுஎம்எல் உள்ள வராங்க. அப்ப நீங்க பாமகவை பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாமகவை அழைச்சுக்கிறீங்கன்னா இவங்களா தங்கள் முடிவை மறுபரிசீலனை பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி அமைக்கிறதே சிக்கலாயிடும். இடதுசாரிகள் வரமாட்டாங்கல்ல. ஆமா நிச்சயமா சார். அதை விட இப்ப கூடுதல் சிக்கலான நேரம்ல. நீங்க பாஜக இல்லாத ஒரு அணி என்கிற அடிப்படையில பாஜகவை எதிர்க்காத தாவேக்கா ரொம்ப வீரியமாக எதிர்க்கல. அவ இப்ப உருவாக்கி வைத்திருக்கிற அணியை தக்க வைத்தால் மட்டும்தான் பாஜக எதிர்ப்பை வீரியமா காட்டாம களத்துல அவர்கள் பாஜக எதிர்ப்புல இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தையாவது பாமகவை இனி அழைத்துட்டு பாஜக எதிர்ப்பை வீரியமா பண்ணலைங்கிறதுல கூட இடதுசாரிகளோ ஐயுஎம்களோ கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக உள்ள வருது அப்படிங்கிறத அவங்க ஏத்துக்கணும். பாமக உள்ள வந்தா விசிகாவும் தங்களுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை பண்ணுவாங்க. அவங்க பாஜக பாமகங்கிறதுல அவங்க சமரசம் செஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா நிச்சயமா அது செய்திருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா இப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ள இழுத்துட்டு வரணும் என்பதை விட கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு செக் வைக்கணும், அந்த முயற்சியில தான் முன்னெடுக்கிறாங்க. நீங்க திருமாவளவன் அவர்களை பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா அவர்கள் மூலமா டீல் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் மூலமா டீல் பண்றாங்க. புஷி ஆனந்த் தான் தொடர்ச்சியாக நீர்வளத்துறை அமைச்சர் கூட இவர் சந்திப்பெல்லாம் நடத்துகிறார். அப்ப கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள். அப்ப 2 பேருக்கும் தனித்தனி நபர்கள் மூலமா அவர்கள் ஒரு உறவை மெயின்டைன் பண்றதன் மூலமாவே ஒரு செக் வைக்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இதுல முழு மூச்சாக இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்காங்க என்கிற அடிப்படையில திருமாவளவன் அவர்களுடைய இந்த செயல்பாடுகளுக்கும் இன்னைக்கு கூட பாருங்க அவங்களுடைய துறை, அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைத்திருக்கக்கூடிய துறையினுடைய பெயரை மாற்றுறதுக்கு விசிகாவினுடைய எம்பி ரவிக்குமாரே கண்டனம் தெரிவிக்கிறார். இது பெயர் சரியான இதா இருக்காது, இதை பெயர் மாற்றம் செய்திருக்க கூடாது அப்படிங்கிறது. அப்ப பல விஷயங்கள் அவர்களுக்கு முட்டுக்கட்டை வர்றப்ப ஆனா வன்னியரசு அது சரியானதுன்றாங்க. வன்னியரசு அந்த முடிவை ஏத்துக்கிறாரு, ஆரோக்கியமான முடிவுன்னு தானே சொல்றாரு. அந்த இடத்துல
ஆமா சார், அந்த இடம் தான் நான் சொன்னேன் சார். காங்கிரஸ் எப்படி தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆட்டம் ஆடுறாங்களோ அதுதான் வியூகமாக வைத்து தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆடுறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் நான் அந்த சந்தேகத்தை எழுப்புறேன். காங்கிரஸ் எப்படி தேர்தலுக்கு முன்பு ஆளுக்கு ஒரு கட்சி கருத்துக்கள்